अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। எப்போ விசாரம் பண்ணணும்னா கச்சத நடந்து போயிட்டு இருக்கும் போது, திஷ்டதோ நின்று இருக்கும் போதோ, ஜாகிரத ஸ்வகதோ பிவா முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கும் போதும் சரி. தூங்கும் போது எப்படி விசாரம் பண்ணணும் அப்படின்னா, தூக்கம் வர்றதுக்காக முயற்சி பண்றோமோ இல்லையோ, அது விசாரம் பண்ணி தான் பண்ணணும். வேற எதையோ லோகத்தில் நடந்த விஷயத்துல நினைச்சும் கவலை பண்ணது இல்லாமல், ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, எப்படி பிரிக்கிறது, என்ன சொல்லியிருக்காரு, வாசனைகள் எப்படி போகும், நமக்கு என்ன மாதிரி வாசனைகள் இருக்கு, நம்மளே பரீட்சை பண்ணிட்டு அதை சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். விசாரபரம் சேத, யாருக்கு அப்படி இல்லையோ, எஸ்யாசோ மிருத உச்சதே, அவன் உயிரோடு இருந்தும் அவன் போனவனுக்கு கணக்கு. சமயக் ஞான சமாலோக புமான் ஞேயசமஹ ஸ்வயம் ந விவேதி ந சாதத்தே வைவஷ்யம் ந ச தீனதாம். இவர் எப்படி இருக்கணும்? சமயக் ஞான சமாலோக. இந்த சமயக் ஞானம்னு சொல்றோம். சமயக் ஞானம் பத்தி முன்னாடியே பார்த்தோம். சமயக் ஞானம்னா என்ன? அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி சரியாக தெரிஞ்சுக்கிறது, விசேஷங்கள் இல்லாமல், இந்த உபாதி சம்பந்தம்லாம் இல்லாமல் லட்சணையாக தத்துவமசி வாக்கியம் எதை சொல்றதோ அப்படி அது ஆத்மாவை அகண்டமாக எப்படி தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு சமயக் ஞானம்னு பேர். சமயக் ஞான சமாலோக, அதனுடைய சமயக் ஆலோகனம். ஞானத்துக்கும் ஒரு உபசர்க்கம் போட்டிருக்கார், சமயக் ஞானம்னு போட்டிருக்கார். ஆலோகனம்னா பாக்குறது, தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சம்னு உபசர்க்கம், ரெண்டு உபசர்க்கம் இருக்கு. அதான் ஞானத்துல சமயத்துவம் என்ன அப்படின்னா, விசேஷாதிகள் இந்த கண்டம் இவைகள்லாம் பிரகிருதி பிரத்ய சம்பந்தம் இப்படி எல்லாம் இல்லாமல் வெறும் ஆத்மான ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்துக்கு சமயத்துவம். சமாலோக அப்படின்னா நான் ஆத்மாவை பார்க்கிறேன் அப்படிலாம் இல்லாமல், போதம் எஸ்யா மதம் தஸ்ய மதம்னு பார்த்தோமே, அது போல அந்த ஞானத்தை நான் ஆத்மாவை நான் பார்க்கிறேன், பிரம்மத்தை நான் அனுபவிக்கிறேன், அந்த திருக்குட்டி இல்லாமல் வெறுமன ஆத்மாவாக இருக்கிறது. அதுதான் சத்தா சாமான்யம்னு முதல் அத்தியாயத்துல சொன்னார். சமயக் ஞான சமாலோக. அப்படிப்பட்ட புமான் ஞேய சமஹ, ஞேய சமஹன்னு இருக்கு, ஞேய சமஹன்னு சேர்ந்து இருந்தா சரியா இருக்கும். அந்த ஞேயம்ன்றது அறியக்கூடியதான வஸ்து. அது என்ன? அறிய வேண்டிய வஸ்துவானது பிரம்மம், அதுக்கு சமமாக இருக்கான். ஞேய சமஹ ஸ்வயம். எதை அறியணுமோ அந்த அறிய வேண்டியதான பிரம்மத்துக்கு இவன் சமமா இருக்கான். அப்படின்னா பிரம்மமாகவே இருக்கான், நான் பிரம்மன்ற அனுபவத்தோட இருக்கான். ஞேய சமஸ்வயம். அப்படி இருக்க வேண்டும் பண்ணா ந விவேதி ந சாதத்தே, அவன் எதற்கும் பயப்படுவதில்லை. ந சாதத்தே, எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. வைவஷ்யம் ச விவசக, வசம் விகத வசம், தன் வசம் இல்லாமல் இன்னொன்னுத்துக்கு அடிமையா இருக்கிறது. நம்ம நன்னா யோசிச்சு பார்த்தோம்னா லோகத்துல நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடிமையா இருப்போம். வியாதி வந்தா மருந்துக்கு அடிமை, பசி வந்தா அன்னத்துக்கு அடிமை, அந்த மாதிரி பார்க்க போனோம்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கும். அப்படி இல்லாமல் ந வைவசியம் ஆதத்தே ந தீனதாம், தன் என்னைக்குமே குறைச்சலா நினைச்சுக்க மாட்டான். ஏன்னா ரெண்டு பொருள் இருந்தாதுன்னா அதை விட நான் கம்மி, எனக்கு ஒரு இது இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, நான் ரொம்ப மக்கு, இதெல்லாம் எப்போ வரும்? ஆத்மாவை பார்க்காத போது, மாயையில இருக்கும்போது வரும். ஆத்மாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது நசதீனதான் ந விவேதி ந சாதத்தே வைவசியம் ந சதீனதாம். இப்படிப்பட்ட ஞானி எப்படி இருப்பார்? அபவித்ரம் அபத்தியம் ச விஷ சம்சர்க தூஷிதம் புக்தம் ஜரயதி ஞானி கிளின்னம் நஷ்டம் ச மிருஷ்டவத். இது இந்த இந்த மந்திரத்தை உபலட்சணமா எடுத்துக்கணும். அபவித்ரம், பவித்ரம் சுத்தமாக இல்லாதது. அபத்தியம், பத்தியம்னா எது உகந்ததோ அது. விஷ சம்சர்க தூஷிதம், விஷத்தோட கூடினது.
அத கூட புக்தம் அப்படிப்பட்ட அன்னத்தை அவர் சாப்பிட்டாரையானால் ஜரயதி ஞானி, அந்த ஞானி அதையும் ஜீரணம் பண்ணிடுவார். அப்படின்னா அதுக்கு தெருவில் போய் இங்க கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவார்னு அர்த்தம் இல்லை. அது எப்படின்னா கிளின்னம் நஷ்டம். கிளின்னம் அது ரொம்ப கெட்டு போனதான அன்னமா இருக்கலாம், நஷ்டம் அது போயிட்டு நாசமா எடுத்து அது கிட்டையே போக முடியாது, அப்படிப்பட்ட துர்கந்தத்தோடு கூடியிருக்கு அந்த அன்னமா இருந்தாலும் மிருஷ்டவது, மிருஷ்டான்னம் அப்படின்னா சுவையான அன்னம். புக்தம் ஜரயதி ஞானி கிளின்னம் நஷ்டம் மிருஷ்டவது அப்படின்னா என்னன்னா அவருக்கு நல்லது கெட்டதுன்ற பாகுபாடு இல்லை. அதுக்காக ஞானி பார்க்க போகும்போது இதெல்லாம் எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு இந்த மாதிரி லோகத்துல நம்ம பார்க்கக்கூடியதான பேதத்தை அவர் பார்க்க மாட்டாருன்னு உபலட்சணமா எடுத்துக்கணும். சங்கத்தியாகம் விதுர் மோட்சம், சங்கத்தியாகாத் அஜன்மதா, சங்கம் தியஜத்வம் பாவானாம் ஜீவன் முக்தோ பவானக. இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியது. சங்கத்தியாகம் விதுர் மோட்சம். மோட்சம்னா என்ன? நிறைய உள்ள நாள் படிச்சுட்டு இருக்கோம். மோட்சம்னா என்ன ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சங்க தியாகம். நமக்கு எந்த சங்கம் இருக்கோ அது தியாகம் பண்ணணும். சங்க தியாகம் விதுகு மோட்சம், அதுதான் மோட்சம்னு தெரிஞ்சுக்கிறோம். சங்க தியாகாது அஜன்மதா, சங்கத்தை தியாகம் பண்றதுனால என்ன ஆகுது? அடுத்த பிறவி இல்லை. ஏன்னா நமக்கு பிறவி சங்கத்தினால வருது. சங்க தியாகாத் அஜன்மதா, சங்கம் தியஜ துவம் பாவ. இது முன்னாடி வந்தது, இந்த விஷயம் முன்னாடியே பார்த்திருக்கோம். சங்கம் தியஜ துவம் பாவான, பாவானாம் சங்கம் தியஜ. எந்தெந்த பொருள் இருக்கோ அந்த பொருட்களுடைய சங்கத்தை விடுவாய். அப்படி விட்ட ஜீவன் முக்தோ பவானக. அனக பாவமற்றவனே எப்படி இருந்தா நீ ஜீவன் முக்தனாக ஆகிவிடலாம். பாவா பாவே பதார்த்தானாம் ஹர்ஷாமர்ஷ விகாரதா மலினா வாசனா ஏஷா தா சங்க இது கத்தியதை. இப்ப சங்கம்னா என்ன? சங்கத்தை விடணும்னா நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? சாதாரணமா ஒரு ஞானியா இருக்கவர் சங்கத்தோட இருக்க மாட்டார். சன்னியாசினா எல்லா சங்கத்தையும் விட்டுருவார் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், முதல் கேள்வி, அப்ப என் வீட்டுல இருக்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்? எனக்கு அடுத்த வேளை ஆகாரம் யார் கொடுப்பா? இது என்ன ஆகும்? அதான் நமக்கு அப்படிதான் புத்தி போறது. இவர் என்ன சொல்ற, சங்கம்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம எந்த ஆசிரமத்துல இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், எந்த ஊர்ல இருக்கோம், என்ன வஸ்திரம் போட்டு இருக்கோம்ன்றது கணக்கு இல்லை. அது லோகத்துல சில நியத்திக்காக அந்த மாதிரி வச்சிருக்கு. இங்க சங்கம்னா என்ன அப்படின்னா பதார்த்தானாம் பாவா பாவே, பாவஞ்ச பாவச்ச அபாவச்ச பாவா பாவே. ஒரு பதார்த்தங்களுடைய இருத்தல் இல்லாமை. எனக்கு இது இருக்கு அது இல்லை, அது இருக்கு இது இல்லை, இப்படிப்பட்டதான எண்ணம். அது அந்த பதார்த்தங்களுடைய பாவமோ அபாவமோ நமக்கு என்ன பண்றது? சில பதார்த்தத்தினுடைய பாவம் சுகத்தை உண்டு பண்றது, சில பதார்த்தத்தினுடைய பாவம் துக்கத்தை உண்டு பண்றது. அதே போல விபரீதம், வியாதியினுடைய அபாவம் சுகத்தை உண்டு பண்றது, அதனுடைய பாவம் துக்கத்தை கொடுக்கிறது. ஹர்ஷ அமர்ஷ விகாரதா பாவா பாவே. இந்த பதார்த்தானா ஹர்ஷாமர்ஷ விகாரதா பாவா பாவே. இந்த பதார்த்தங்களுடைய இருத்தல் இல்லை என்றது நமக்கு சுகத்தையும் உண்டு பண்ணலாம், துக்கத்தையும் உண்டு பண்ணலாம். இதுதான் இது மலினா வாசனா. இது எதனால நமக்கு வருது அப்படின்னா வாசனை மலினமா இருக்கிறதுனால. நம்மளுடைய வாசனையானது, வாசனைன்னா பார்த்துட்டோம், நம்ம இது வரைக்கும் அனுபவிச்ச பொருளினுடைய மனசுல இருக்கக்கூடியதான மிச்ச எண்ணம். இந்த மலினா வாசனா இருக்கு, இது சாத்விக எண்ணங்கள் இல்லாமல் ராஜச தமோகுணத்தினால ஏற்பட்ட அனுபவம், அதனுடைய மிச்சம் மீதி. மலினா வாசனா யா ஏஷா தா சங்க இது கத்தியதே. இதுதான் சங்கம்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த பதார்த்தங்கள், ஒரு சில பதார்த்தங்கள் இருக்கு, பதார்த்தம் இருக்கு இல்லைன்றது நமக்கு எப்படி வருது? அது அதனுடைய பிராரப்தத்தினாலேயோ இல்ல ஒரு ஈஸ்வரனுடைய நியத்தினால வருது. அது இருந்தா நமக்கு கஷ்டம், இல்லைன்னா கஷ்டம், இருந்தா சுகம், இல்லைன்னா சுகம், இப்படின்னு நம்ம வச்சுக்கிறது இந்த காலத்துல கிரீஷ்ம காலம், இந்த காலம் அப்படின்னா வெயில் எவ்வளோ இருக்கும், மழை எவ்வளோ இருக்கும், அது இயற்கை.
நம்ம ஒருத்தருக்காக மழை பெய்ய வைக்கிறதோ ஒருத்தருக்காக வெயில் இது பண்றதோ ஈஸ்வரனுடைய வேலை இல்லை. லோகத்துல எல்லாருக்காகவும் பொறுத்து இது பண்றாரு. ஆனாலும் வெயில் வந்தா தாங்கல, மழை வந்தா தாங்கல, தெருவில் இறங்கி நடக்க முடியல. இப்ப இந்த விஷயம் ஐயோ வெயில் வந்துட்டு, ஐயோ மழை வந்துட்டு, எப்படி இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதுன்னா இது நம்ம வாசனை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெயில் வரும்போது நம்ம துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம், அதிகமா மழை வரும்போது துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம். அந்த வாசனை நம்மள திரும்பி போட்டு வாட்டுறது. இவைகள் இல்லாம சரி அதுபடி இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்தா போல இருந்தப்போம். மலினா வாசனா யா ஏஷா தா சங்க இது கத்தியதே. அந்த வாசனை தான் சங்கம். இப்ப சங்கத்தை தியாகம் பண்ணுன்னா இப்ப நம்ம வீட்டை விட்டு போறோமா, ஆசிரமத்துல உட்காந்துருக்கோமா, காட்டுக்கு போறோமான்றது பிராரப்தத்தை பொறுத்து இருக்கு. ஆனா நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான வாசனையை போக்கடிக்கிறது நம்மளால முடியும். வாசனை எப்படி போக்கடிக்கிறதுன்னா இதுதான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படி வாசனையை போக்கணும்? விசாரத்தினால போக்கலாம், பிராணாயாமத்தினால போக்கலாம், தியானத்தினால போக்கடிக்கலாம். அத்தனை உபாயம் கொடுத்திருக்காரு. ஆக மாத்தி மாத்தி 3 இதுதான் இந்த 4வது அத்தியாயத்துல கடைசியில பார்த்தோம். யாவத் விலீனம் நௌமனோ நதாவத் வாசனாட்சய நச்சீனா வாசனா யாவத் சித்தம் தாவந்த சாமியதை யாவன்ன தத்துவ விஜானம் பிராவத் சித்த சமத்குதக. இது 3த்தையும் மிக சேர்ந்து பண்ணிட்டே இருந்தா வாசனை குறையும். அப்ப இந்த வாசனைகளை போக்கடிக்கிறது தான் சங்க தியாகமே தவிர நம்ம ஹட்டாது இங்க இருந்து அங்க போய் உட்காந்துக்கிறது, அங்க இருந்து இங்க உட்காந்துக்கிறது அப்படிப்பட்டதான சங்க தியாகத்தை மோட்சத்தை கொடுக்காது. அது பண்ணணும் வேண்டான்றது வேற விஷயம். இது பண்ணாம அது பண்ணா பிரயோஜனம் இல்லை. இது பண்ணியாச்சுன்னா அது பண்ணாலும் பண்ணலைன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அது தானா நடக்க போறது. சரி, அதனால நம்ம முயற்சி பண்ணணும். வேதாந்த நம்ம சிரவணம் பண்ணிடணும். நான் கிரகஸ்தன், நான் பிரம்மச்சாரி, எனக்கு இதெல்லாம் வருமா, ஸ்திரீகளுக்கு சன்னியாசம் இருக்கா இல்லையா, சன்னியாசத்தினாலதான் வரும்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் பத்தி கவலையப்பட வேண்டாம். சங்க தியாகம்னா என்ன? வாசனைய போக்கடிக்கணும்னு சொல்லியிருக்கு. வாசனையை போக்கடிக்கிறதுக்கு உபாயம் சொல்லியாச்சு. இது 3த்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கோமே. ஆனால் சரீரத்தை வெளியில எப்படி இது பண்றதுன்றது அது லோகத்துல ஈஸ்வரன் எப்படி நடத்துறாரோ நடத்திட்டு போட்டோம். ஜீவன் முக்த சரீரானா. அப்ப என்னாச்சு? சங்க தியாகம்னா சங்கன்றது மலினா வாசனா, சங்க தியாகம்ன்றது வாசனா தியாகம். வாசனா தியாகத்துக்கு 4வது அத்தியாயத்துல கடைசியில எல்லாமே சொல்லியாச்சு. அந்த சங்க தியாகம் பண்ண அவன் ஜீவன் முக்தனாரா. இது வரைக்கும் ஆச்சு. இப்போ அந்த ஜீவன் முக்தன் எப்படி இருக்கான்? ஜீவன் முக்த சரீரானாம் அபுனர்ஜன்மகாரிணி முக்தா ஹர்ஷ விஷாதாபியாம் சுத்தா பவதி வாசனா. அவருக்கு மலினா வாசனான்னு சொன்னார். இப்ப இவளுக்கு ஜீவன் முக்தனுக்கு எப்படி இருக்கு? சுத்தா வாசனா. அந்த சுத்த வாசனை எப்படி இருக்கும்? ஜீவன் முக்த சரீரானா, அந்த ஜீவன் முக்தனுடைய சரீரம் இருக்கு, அவளுடைய சரீரத்துல அபுனர்ஜன்மகாரிணி வாசனா தேன்மை. அவளுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு எப்படி இருக்கும்? புனர்ஜன்மகாரிணி இல்லாமல் இருக்கும். நீ அடுத்த பிறவை உண்டு பண்ணாததான வாசனை இருக்கும். அபுனர்ஜன்மகாரிணி வாசனா. அது எப்படி? முக்தா ஹர்ஷ விஷாதாபியாம் முக்தா. சுகம் துக்கம், சோகம் சந்தோஷம். இது ஹர்ஷம்னா சந்தோஷம், விஷாதம்னா துக்கம். இது 2ம் இல்லாததான ஹர்ஷ விஷாதாபியாம் முக்தா சுத்தா வாசனா பவதி. ஜீவன் முக்தர்களுக்கு அப்படிப்பட்ட வாசனை உண்டாகும். இது ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்க வேண்டியது, ஒன்றும் கஷ்டம் இல்லை இதுல. இப்போ நமக்கு ஒரு சாதாரண அனுபவம் வருது. எங்கேயோ தெருவில் போயிட்டு இருக்கா, யாரோ ஒரு வார்த்தை சொல்ற, அந்த வார்த்தையை கேட்டுட்டு அத்தோட அதை மறந்துட்டோம்னா அது மனசுல எந்த வாசனையும் உண்டு பண்ணல. இப்ப அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவன் ஏன் இப்படி சொன்னான், அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா, நம்ம திருப்பி இது மாதிரி பதில் சொல்லிருக்கணுமா, நம்ம மனசுல கிளவிட்டு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. சாதாரண விஷயத்துக்கு நம்மள திட்டணும் அதுன்னு கூட இல்லை. ஏதோ ஒன்று சொல்றேன், சார் அந்த பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு ரோடு பிளாக் பண்ணிருக்கா சொல்லிட்டானோ இல்லையோ, நம்ம திரும்பி இந்த பக்கம் போகலாம். ஆனா நம்ம அப்படி போவோமா? இது ஒரு போர்டாவது வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல எப்ப பார்த்தாலும் ரோடு தோண்டிட்டு இருப்பா, இது இல்லை அது இல்லை. நம்ம மனசுல அத்தனை எண்ணங்கள் போகும். அந்த மாதிரி மனசுல போச்சுன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளால இது பண்ண முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இல்ல இதை பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் வரும். எப்போ ஒரு சங்கல்பமோ நான் இனிமேல் இதை செய்யணும், அவனெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும், நான் அதை பிடிச்சி இழுத்து 4 சாத்தினா சரியாயிடும், ஏதாவது 1 மனசுல தோணும், நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு. இது பண்ணணும்னு ஒரு எண்ணமோ
இது நம்மளால பண்ண முடியலன்னு ஒரு எண்ணம், ஒரு கர்த்திருவத்தோட சேர்ந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நாளைக்கு மனசுல வந்து அது பதிஞ்சிடும். இந்த ஜென்மால இல்லைன்னா அந்த எண்ணம் நிறைவேறதுக்காக இன்னொரு ஜென்மா உண்டு பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். ஏதாவது ஒரு விஷயம். அதனாலதான் பால உண்மத்தவத்துன்னு சொல்லுவார். எப்படி பழகணும் லோகத்துல? குழந்தைய போலவும் உண்மத்தனும் பித்து குடிச்சவன் போலவும் பழகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கும், ஒரு மிட்டாய் கொடுத்துற உடனே அழுகி நிறுத்திடும். எதுக்காக அழுதுன்னு குழந்தைக்கும் தெரியாது, இவளுக்கும் தெரியாது. அது ஏதோ ஒன்று சமாதானப்படுத்துறதுக்கு. அந்த குழந்தைக்கு மனசுல எந்த வாசனையும் ஏற்று வச்சுக்காது அப்படின்னு சொல்றா, தெரியாது நமக்கு. ஏன்னா அந்த நிலைமையில நம்ம எப்படி இருந்தோன்றது மறந்துட்டோம். அதனாலதான் நமக்கு அது வாசனை இல்லைன்னு சொல்றேன். சின்ன வயசுல எதுக்கெல்லாம் அழுதோம், அம்மா சொன்னோம் அந்த வயசுல நீ இதுக்கெல்லாம் அழுவ, நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிப்ப அப்படின்னு அம்மா சொன்னா தெரியும். இல்லைன்னா நம்ம பிடிவாதம் பிடிச்சதோ நம்ம சந்தோஷப்பட்டதோ நமக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா வாசனை இல்லை. அது போல பழகணும். அதனால பாலோன்மத்தவதுன்னு சாஸ்திரத்துல அங்கங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒரு அனுபவம் வந்ததுன்னா அனுபவத்தோட நிறுத்தணுமே தவிர அனுபவ நாச ஜன்ய சம்ஸ்காரத்தை மனசுல ஏற்றி வச்சுட்டோம்னா அதுக்குதான் வாசனான்னு பேரு. அந்த வாசனை இருந்ததுன்னா எல்லா வாசனையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எண்ணம் வரும்போது இப்ப லேந்து எடுத்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்க்கணும். மனசுல வரக்கூடியதான எண்ணங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கர்த்திருவத்துல நான் இதை செய்யணும், செஞ்சா நல்லா இருக்கும், செய்ய முடியாம போச்சு என்று ஒரு கர்த்திருவத்துல கொண்டு போய் நிறுத்தும். அது நிறுத்திச்சுன்னா அதுக்காக ஒரு பிறவி வரும். இதுதான் வந்து மற்ற கிரந்தங்கள்லாம் சொல்லியிருக்காரு. யோக வாசிஷ்டம் போன்ற இடத்துல அகங்கர்த்தான்னு வந்தாச்சுன்னா நான் இதை செய்யணும், செஞ்சேன், செய்ய போறேன், என்னால செய்ய முடியல அப்படின்னு அந்த கர்த்திருவத்தோட ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா அந்த கர்த்திருவத்தை போக்கடிக்கிறதுக்காக ஈஸ்வரன் ஒரு பிறவியை கொடுக்க தயாரா இருக்க. மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு, அதனாலதான் சங்கல்ப பிரபவான் போனேன் அப்படின்னு நினைச்சா அதுக்காக ஒரு இந்த பிறவிலையோ அடுத்த பிறவிலையோ வரும். எல்லாமே இந்த ஒரு பிறவில முடியாது. அதனால ஒவ்வொரு எண்ணமும் ஏன் அப்படி திருப்படி வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தா ஒரு 10 ஜென்மா வழி போட்டுன்னு வரும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம மனசை இருக்கிறதுக்கு பழகிக்கிறது தான் வந்து வேதாந்தம் நம்ம பண்ணணும்னு சொல்றது. முக்தா ஹர்ஷ விஷாதாபியாம் சுத்தா பவதி வாசனா. அந்த ஜீவன் முக்தர்களுக்கு நான் இதை பண்ணணும்ன்ற எதுவுமே தோணாது. யாராவது வராளா சரி, வரலையா சரி, நிஸ்துதி நிர்நமஸ்கார நிஸ்வதாகார ஏவச்ச சலாச்சல நிகேதச்ச எதிர் யாதிருச்சிகோ பவே அப்படின்னு கௌடபாதாச்சாரியா சொல்றாரு. அந்த எப்படி இருப்பான் அந்த யதின்னா நிஸ்துதி, தனக்கு யாராவது ஸ்தோத்திரம் பண்றாளா, வரவாளா, நம்மளுக்கு மாலையெல்லாம் எடுத்துன்னு வராளா, கையில என்ன எடுத்துன்னு வரா, அவ வந்து நம்மளை பத்தி வெளியில நல்லா பேசுறாளா, கிடையாது. நிர்நமஸ்கார, வரான் பாக்குறான் போலாம், அவன் வந்தானே இவருக்கு தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருப்பார், வந்தா சரி. நிர்நமஸ்கார நிஸ்வதாகாரைய வச்ச, இவருக்கு வந்து யாரும் ஸ்துதி பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டார், இவரும் இன்னொருத்தனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார். எதுக்காக நம்ம இன்னொருத்தர ஸ்தோத்திரம் பண்றோம்? லோகத்துல சாதாரணமா ஒரு அப்ரிசியேஷன் ஒருத்தர் வந்து புகழறோம்னா அதனால அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷத்தினால நமக்கு ஒரு நல்ல விளைவு ஏற்படும், இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோம். அதனாலதான் இப்போ வந்து ஒரு விவாகம் எங்கேயாவது போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கையில ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு போறோம். நீங்க வந்து அவளுக்கு கொடுக்கறது மட்டும்தான் உங்க லட்சியம் அப்படின்னு இருந்ததுன்னா யார்கிட்ட ஒன்னா கொடுத்துட்டு, அங்க இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் பந்துக்களா தானே இருப்பார், ஏன் அவங்ககிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துன்னு போகலாம். கிடையாது. அங்க அந்த கியூல நின்று அந்த கூட்டத்துல இருந்து அவளோட மேடையில ஏறி அதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆனாலும் போட்டோ எடுத்துட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது 2 வார்த்தை பேசிட்டு இறங்கி வரணும். நம்ம கொடுத்தது அவ மனசுல பதியணும், அவளோட போட்டோலயும் பதியணும் அப்படின்றது இருக்கு. அது ஏதோ அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டாயிடுச்சு. வெறும்னா அந்த பொருள் அவளுக்கு கொடுக்கணும்னு இருந்ததுன்னா இங்கே நம்ம வந்து டன்சோல போட்டு அனுப்பிச்சிடலாம். ஆனா அப்படி பண்றது இல்லை. நமக்கு வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்றோன்றது அவளுக்கு தெரியணும், அதனால நாளைக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படும். அப்படி கிடையாது. நிஸ்துதி நிர்நமஸ்கார, இந்த யதியும் யாருக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டார், அவரும் யாரும் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டார். நிஸ்வதாகாரையே வச்ச, எந்த கர்மாவும் பண்ண மாட்டார். சலாசல நிகேதச்ச, சலமான சரீரத்தை மட்டுமே இருப்பிடமாக, அச்சலமானது எது இந்த பிரபஞ்சம் முழுக்க அதுதான் இருப்பிடமா இருப்பார். அவருக்கு தனியா ஒரு வீடு, இது ஆசிரமம், நான் இங்க வந்து இது மாதிரி கட்டிட்டு இருக்கேன், ஒண்ணும் கிடையாது. சலாசல நிகேதச்ச எதகி யாதிருச்சிகோபவே, எதிர்ச்சியா இருப்பார். எது எப்படி கிடைச்சதோ அதுபடி இருப்பார்.
அப்படி துக்கைர் ந கிளானி ஆயாசி ஹிருதி ரிஷ்யசி நோ சுகைஹி ஆஷா வைவஷ்யம் உத்ஸ்ருஜ்ய நிதாக அசங்கதாம் பிரஜ உபதேசம் பண்றார். துக்கை ந கிளானி மாயாசி, துக்கம் வருதா அதனால துவண்டு போயிடாத. துக்கம் எதுக்கு வருது? நமக்கு துக்கமே வராது. சாஸ்திரம் தான் சொல்றது, என்னைக்குமே நமக்கு துக்கம் வராது. நான்ற ஆத்மாக்கு துக்கம் வராது. துக்கம் வந்து சரீரத்துக்கு வரும். சரீரத்துக்கு, ஒரு ஜட சரீரத்துக்கு துக்கம் அப்படி வரும். இந்த டேபிளுக்கு துக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன்னா அது ஜடம். ஜட சரீரத்துக்கு துக்கம் வராது. அப்போ இந்த ஜட சரீரத்துல ஆத்மான்னு நம்ம ஒரு அத்தியாசம் பண்ணோமே ஆனால், அப்போ சரீரத்துக்கு வரக்கூடிய பாதிப்பானது ஆத்மாவுக்கு வந்திருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆத்மாவிற்கும் சரீரத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தமோ போய், அதனால துக்கே ந கிளானி மாயாசி. அதனால சரீரத்துக்கு என்னைக்கு துக்கம் வராது. மனசும் அதேதான். சரீரம்னா 3 சரீரம் எடுத்துக்கோங்க. ஸ்தூல சூக்ஷ்ம காரண 3 சரீரம். இந்த 3 சரீரத்துக்கும் துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஜடம். ஆத்மாவுக்கு துக்கம் வராது. ஏன்னா ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். அப்ப துக்கம் யாருக்கு வருது? இந்த ஆத்மாவை சரீரத்திலையும் சரீரத்தை ஆத்மானும் மாத்தி கலந்து கட்டி அத்தியாசம் பண்ணும்போது அந்த இல்லாததான ஒரு வஸ்துக்கு துக்கம் வருது. சரி, அதனால அப்போ இந்த தத்துவஞானியானவனுக்கு எனக்கு துக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சின்ற பிறகு ந கிளானி மாயாசி, அவனுக்கு எந்த விதமான ஒரு வாட்டமும் ஏற்படுவதில்லை. கிருதி ரிஷ்யசி நோ சுகை. அதே போல சுகமும், துக்கமும் சுகமும் ரெண்டும் ஒண்ணுதான். இது இந்த பக்கம் வரும், அது அந்த பக்கம். கிருதி ரிஷ்யசி நோ சுகை ஆஷா வைவஷ்யம் உத்ஸ்ருஜ்ய, ஆசைக்கு வசப்பட்டு இருப்பதை விட்டு நிதாக அசங்கதாம் பிரஜ. இப்ப அசங்கத்தம் எப்படி, அசங்கத்துவம் எப்படி வரும்? துக்கம் வந்தாலும் அது எனக்கு இல்லை, அது ஏதோ நடக்கிறது. சுகமோ அதுவும் எனக்கு இல்லை. ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஆத்மா. அதனால ஆசைப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அப்போ சமமா இருக்கிறதுனால அசங்கதாம் பிரஜ. திக்காலாதி அனவச்சின்னம் அதிருஷ்ட உபயகோடிகம் சின்மாத்திரம் அக்ஷயம் சாந்தம் ஏகம் பிரம்மாஸ்மி நேதரத் இதி மத்வா அஹமித்யந்தः முக்தாமுக்த வபுः புமான் ஏகரூப பிரசாந்தாத்மா மௌனி ஸ்வாத்மசுகோ பவ. திக்காலாதி, திக்கு காலம் இவைகள்னால, அனவச்சின்ன இவைகளால் கட்டுப்படுத்தப்படாததான அனவச்சின்னம் அதிருஷ்ட உபயகோடிகம். இந்த உபயகோடின்றது வந்து சுகமோ துக்கமோ சீதம் உஷ்ணம் இப்படிப்பட்ட பரஸ்பர விரோதமான இந்த துவந்தங்கள்னு சொல்லுவார். இவைகள் ஜன்மா மரணம், இதுதான் உபயகோடி. ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு. இது வந்து இல்ல அதிருஷ்டம் அப்படின்னா இவைகள் இல்லாதது. பசிதாகம் கிடையாது, ஜன்மா மரணம் கிடையாது, சுகம் துக்கம் கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாத திக்காலாத அனவச்சின்னம் அதிருஷ்ட உபயகோடிகம் அப்படிப்பட்டதான சின்மாத்திரம் வெறும் சைதன்யமாக இருக்கக்கூடியது, அக்ஷயம் குறைவற்றது, சாந்தம் ஏகம் பிரம்மாஸ்மி நேதரது இதை தவிர வேற எதுவும் இல்லை. இது மத்வா என்று நினைத்து அகமிதி அந்தர்முக்தாமுக்த வபுः புமான். அந்தர்முக்த உள்ள வந்து எந்த ஒரு சங்கமும் இல்லாமல், இந்த பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், அமுக்த வபு. ஆனா சரீரத்திலிருந்து இன்னும் அவன் கிளம்பி போகல, ஜீவன் முக்தனா இருக்கான். இந்த சரீரத்தை இன்னும் தியாகம் பண்ணல, இன்னும் ஜீவனோட தான் அமுக்த வபு அந்தர்முக்த. ஆனா இந்த சரீரம் தான் நான், சரீரத்துக்கு வர சுகதுக்கம் எனக்கு அப்படின்ற இல்லாமல் அந்தர்முக்த புமான் ஏகரூப பிரசாந்தாத்மா மௌனி. இவர்கள்லாம் அர்த்தமே சொல்ல வேண்டாம். மௌனி, மௌனின்றதுதான் வந்து எப்போ நமக்கு வந்து மௌனம் இல்லை அப்படின்னா, நம்ம மனசுல ஒரு எண்ணம் ஏற்படும், ஒரு எண்ணம் உண்டாருது. அந்த எண்ணத்தை எப்படியாவது யாருக்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும். மனசுல வந்து வர எண்ணங்களை யாரோடும் சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேருக்கு அது ஒரு பெரிய கஷ்டம். பேச்சு துணைக்கு ஆள் இல்லை
அப்படின்னா அது எவ்வளவு இதுவா இருக்கு. இந்த ஜெயிலாம் எதுக்காக வச்சிருக்க, யாரோடும் சேராம. அந்த மாதிரி இருந்து யாரோடும் சேராம இருந்தானா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும்லாம் சொல்ற. நம்ம மனசுல இருக்க எண்ணங்கள் எப்படியாவது யாருக்காக பகிர்ந்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்திலேயே கூட பேச்செல்லாம் வராத காலத்திலேயே அவ இந்த படங்களா வரைஞ்ச அப்படின்லாம் பாக்குறோம் நம்ம. இப்போ மனசுல எண்ணம் இருக்கிற வரைக்கும் மௌனம்ன்றது சாத்தியப்படாது. எப்போ மௌனம் வரும் அப்படின்னா மனசுல எண்ணங்கள் இல்லாத போதுதான் வரும். அந்த மௌனி சுவாத்ம சுகோபம், அதுதான் சுவாத்ம சுகம். எப்போ மனசுல ஒரு எண்ணம் உண்டாயிடுதோ அந்த எண்ணத்தை பின்னாடிதான் நம்ம போயிட்டு இருப்போமே தவிர அந்த எண்ணத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதான மனசும் மனசுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதான அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய சுரூபமான சுகம், இவைகளை பத்தி நமக்கு தோணவே தோணாது. இந்த அனுபவமே இருக்காது. ஒரு கலங்கின குட்டை போல மனசு இருக்கும். மௌனி சுவாத்ம சுகோப ஆக பிரசாந்த ஆத்மா தெளிந்த சுரூபமாக இருந்து கொண்டு மௌனியாக இருக்கணும். அதனாலதான் நம்ம மௌன விரதம்னு பழகினோன்னா நம்ம வாயை மட்டும் மூடின்னு கையில செய்களை எல்லாத்தையும் காட்டுறது, பேப்பர்ல எழுதி காட்டுறது, அது ஆனா வேணும். அது இது இந்த மாதிரி மௌனம்ன்றது என்ன அப்படின்னா இந்த இந்திரியத்தை பலப்படுத்துறதுக்காக, மனசுக்காக இல்ல. நம்மளுடைய சரீரத்துல சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜக அப்படின்ற கடோபனிஷத்துல நம்ம நிறைய தேவையில்லாத விவகாரங்கள் பண்றதுனால நம்மளுடைய இந்திரியங்கள் வயசாக ஆக அதனுடைய தேஜஸ் குறைஞ்சுட்டே போறது. அது திரும்பி பழையபடி அந்த யௌவனத்துல சரீரம் இந்திரியங்கள் எப்படி இருக்கோ அதே போல இருக்கணும்ன்றதுக்காக மௌன விரதம் ரொம்ப முக்கியமா யோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. மௌனமா இருந்தோமே ஆனால் காது நன்னா கேட்கும், கண்ணு நன்னா பார்க்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்ற. ஆக வாயை மட்டும் மூடிட்டு இருக்கிறதுன்றது பிரயோஜனம் தான். ஆனா வாய மூடிண்டு நம்மளுடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு வேகமும் இல்லாமல் மனசுல எண்ணம் வருதா போட்டோம், இது இப்ப சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. பாதி ராத்திரி 11 மணிக்கு திடீர்னு ஏதோ ஒன்று தோணிட்டு என்ன கடகடன்னு ஒரு குரூப்ல வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் போட்டு இதெல்லாம் என்ன ஆகுது, நம்மளுடைய மனசு அந்த அளவுக்கு பலகீனப்பட்டிருக்கு. லோகத்துல இன்னும் ஒரு 4 பேருக்கு நம்மளுடைய எண்ணத்தை பகிர்ந்துக்கலைன்னா தான் இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லைன்ற அளவுக்கு இப்போ போயாச்சு. அப்படி இல்லாமல் ஏதோ இங்க காத்தடிக்கிறது, மரத்துலயும் இலை கீழே விழுறது, அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படுவோமோ? அது போல மனசுல ஏதோ ஒரு எண்ணம்ன்றது சமுத்திரத்திலே வர அலை போல மனசுல ஏதோ ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணம் போயிடும், நம்ம அதை பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு இருக்க பழகிக்கிறது. அதுதான் நிஜமான மௌனம். அப்படி இருந்துச்சுன்னா வாசனைகள் தானா போயிடும். பிரசாந்தாத்மா மூனி சுவாத்ம சுகோபவ நாஸ்தி சித்தம் நா வித்யா நமனோ நச்ச ஜீவக. இவைகள் எதுவுமே இல்லை. பிரம்மை ஜீவக அப்படின்னா அந்த பிராணன். பிரம்மைவேகம் அநாத்யந்தம், இது ஒண்ணுதான். அப்திவது கவிருஜுந்ததே, அத்தி சமுத்திரம் போல இது பொங்கி வருகிறது. இந்த பிரம்மம் ஒண்ணுதான் எல்லா இடத்துலயும் எல்லாமாகவும் எப்பொழுதும் பெருகி வருகிறது அப்படின்ற அனுபவத்தோட இருக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னார். இதே மாதிரி விஷயங்கள் வாசனை எப்படி இது பண்றது, போக்கடிக்கிறது, மனசு எப்படி நிறுத்துறது, ஆத்ம சுகத்தை எப்படி அனுபவிக்கிறது, இந்த பிரமங்களை பத்தி திரும்பி சொல்ல போற. அதான் இது வரைக்கும் சொன்னதே திரும்ப ஒரு இந்த அத்தியாயத்துல. அதனால எவ்வளவு நாள் கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தாலும் இனிமே நன்னா பார்த்துட்டே வந்தோம்னா அது ரொம்ப கிட்ட கொண்டு போய் மற்ற விசாரங்கள்லாம் மற்ற கிரந்தங்கள்ல உபனிஷத்துல இருக்க போல விசாரங்கள் இல்லாமல் ஆச்சாரியர்களோட பிரகரணம் படிக்கிறா போல இருக்கும். இந்த உபனிஷத் வரிசையா முதல்ல இருந்து படிச்சுன்னு வரணும் இல்லை. நடுவில் அப்படி ஒரு 4 ஸ்லோகம் எடுத்து அது மட்டும் மனசுல வச்சுட்டே இருங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி சங்கத்தியாகம் எதிர் மோட்சம், சங்கத்தியாகா அஜன்மதா, சங்கம் தெஜத்வம் பாவானாம் ஜீவன் முக்தோ பவானக. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு 4 நாளைக்கு எந்த அளவுக்கு நம்ம மனசு சாந்தத்தை அடையிறதுன்னு பார்க்கணும். ஆக மீதியை அடுத்த வாரம் நம்ம